ஹாய் கியூட்டீஸ், வெல்கம் டு சூஜி சேனல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எனக்கு எபிசோட் 20 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தோடனே கமாண்டர் வீட்டை தான் காட்டுறாங்க. கமாண்டர் வீட்டில் வந்து போன எபிசோடில் பார்த்துருப்போம், டீமன் இருக்குன்ட்டு. அது வந்து கமாண்டர் தெரியாது, கோஸ்ட்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து தேடுறதுக்காண்டி ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பாதி பேரை நீங்கள் லெஃப்ட் சைடில் போங்க, பாதி பேர் ரைட் சைடில் போங்க, இந்த மாதிரி வீட்டில் ஏதாச்சும் நடவடிக்கை ஏதாச்சும் தெரிஞ்சுன்னா உடனே அதை சுட்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான் எல்லாரையுமே. அந்த டைம்ல ஜின் வராங்க. அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே கமாண்டர் கேட்கான், இன்னொரு சர்ப்ரைஸ் இந்த டைம்ல வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ஜின் சொல்றான், நான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன், நீங்க வந்து கலெக்ட் பண்ண ட்ரெஷரி எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காண்டி, அதுக்காண்டி தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அது கமாண்டர் ரொம்ப தேங்க்யூ, இங்க இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஜின் கேட்குறான், கமாண்டர் என்ன நிறைய வந்து மேன்ஷன் ஃபுல்லாக ஆர்மியாலாம் வச்சுருக்கீங்க, என்னாச்சு அப்படி? அது நானே உங்களோட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த உலகத்துல கோஸ்ட் அதெல்லாம் வந்து இருக்குதா இன்னுமே? ஜின் சொல்றான், நீங்க எதுக்கு இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அது கமாண்டர், அது வந்து நான் உங்களுக்கு உண்மையாவே சொல்லியிருந்தேன். போன நைட் வந்து ஏதோ அமானுஷமா எதுலாமோ நடந்துச்சு எங்க வீட்டில். அது மனுஷனா இல்லை கோஸ்டான்னு தெரில, ஆனால் எனக்கு அது எல்லாத்தையுமே அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், அது என்ன எல்லாருமே வந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிச்சா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படி கிடையாது, ஏன்னா அது வந்து எங்கன்னு பொண்ணும் பையன் பார்க்கறது கிடையாது, அது வந்து எல்லாரையுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, ஆனால் அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. அதுக்கு ஜின் கேட்குறான், உங்களுக்கு ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அது கமெண்ட், சேச்சா எனக்கா, நான் எவ்வளோ பெரிய ஆளு, என்னோட சர்வெண்ட் தான் சொன்னாங்க, நான் அதை கேள்வி தான் பட்டேன், அப்படி வந்து என்கிட்ட கோஸ்ட் வந்தாலுமே நான் அந்த கோஸ்ட்டை சும்மா விடுவேனா, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளு, என் சர்வெண்ட்லாம் அப்படி கிடையாது, ஏன்னா இனிமே இருக்க முடியாதுல்ல, அதனால தான் வந்து நான் இந்த ஆர்மியாலெலாம் வச்சு என்னன்னு சொல்லிட்டு தேட சொல்லியிருக்கேன். இந்த ஜின்னோட கேலரியே காட்டுறாங்க. லேண்ட் வந்து வாரான், என்ன இது ரொம்ப அமைதியான பிளேஸாக இருக்கு, எப்போவுமே தனியாக இருக்கே நீ, பக்கத்தில் கூட ஷுன் கடை இல்லை, இங்கே ரொம்ப அமைதியாக இருக்குது, ஆனால் பரவாயில்ல, எனக்கு அமைதியாக குவைட்டாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான், ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் லேண்ட். அதுக்கு ஜின் சொல்கிறான், என்னது போர் அடிக்குதா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லேண்ட், நான் வந்து உனக்காண்டி ஒன்று பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன், சீல் எல்லாமே நான் கண்டிப்பாக வந்து மீட்டு கொண்டு வருவேன், அதுவும் இல்லாமல் நான் வந்து டீமன்ஸை பிடிச்சி வந்து அதை கொல்லாம விட மாட்டேன், ஆனால் நீ வந்து எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேக்க, நீ உனக்கு தனியாக ஒரு பிளான் வச்சுருக்கியா என்ன, நீ வந்து என்னதான் பண்ண போற, எனக்கு ஏதாச்சும் வந்து சொல்லு. அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், அந்த சீல் கண்டிப்பாக டீமன் கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லேண்ட் சொல்கிறான், டீமன்ட் இருந்தால் என்ன, டீமன்ட் வந்து வாங்க முடியாதா, நான் போன தடவை மாதிரி இந்த டீமனை சமாளித்தோம்ல, அந்த மாதிரி போய் அந்த டீமன் கூட சண்டை போடுறேன், ஆனால் நீ வந்து ஏதாச்சும் ட்ரிக் யூஸ் பண்ணி அதுகிட்ட வந்து சீலை வந்து வாங்க வந்து எப்படியாவது ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜீன் சொல்கிறான், ஓ நீ அப்படி சொல்ல வரியா, சரி அப்போ நீயே போய் இருந்தாலும் பண்ணிக்கோ. இங்கே நைட் ஆகிட்டு கேலரியில் வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு. அப்போது ஜின் வந்து வெளியே அந்த மழை பெய்யறதெல்லாம் பார்த்துட்ருக்கான். அப்போது அந்த இடத்துக்கு லீமிங் வரா. லீமிங் இருக்கிறத வந்து ஜின்னுமே சென்ஸ் பண்ணுறான். ஜின் இருக்கிறத லீமிங்குமே சென்ஸ் பண்ணிட்டா இருக்கா. வெளியே யோசிச்சுட்டு இருக்கா, நம்ம உள்ளே போகலாமா வேண்டாமான்னு. ஜின்க்கு வந்து அது ஃபீல் ஆகுமே சொல்கிறான், நீ வந்து உள்ளே வா, என்னைய பார்க்க தானே வந்த அப்படின்னு சொல்லி டோரை திறந்து விடுதான். உடனே வந்து லீவிங் பார்த்துட்டு சொல்கிறான், உனக்கு தான் இப்போ ஃபுல்லாக ரிக்கவர் ஆகிட்டலாம், நான் வந்து இப்போ இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ உள்ளே வா, நான் வந்து உன்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறான் ஜின்னு. அவள் உள்ளே வந்துடுதா. ஜின் வந்து அவன் ஃபேஸை பார்த்துட்டு கேட்குறா, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, நீ எதுக்கு டல்லாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது லீவிங் சொல்கிறா, ஆமாம் எனக்கு வந்து பாஸ்ட்ன்னு தெரிஞ்சுக்கணும், நான் அதுக்காண்டி தான் இப்போ எல்லாமே தேடிட்டு அலைகிறேன், நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஷாவாய் வந்து மனுஷனாக நிம்மதியாக இருந்தான், நான் தான் அவனை டீமனாக மாற்றிட்டேன், அவன் இப்போ என்னால் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான், அவனுக்கு பழைய வாழ்க்கை வந்து திருப்பி கிடைக்காதான்னு இருக்கு, இல்லாமல் ஒன்றும் கொஞ்ச நாளில் இறந்துருவான், எனக்கு தெரியல நான் வந்து அவனுக்கு என்ன பிரச்சனை பண்ணேன், அவன் என்னால் எவ்வளோ கஷ்டப்படுறான்ட்டு, ஆனால் ஒன்றே ஒன்று, அவன் வந்து என்னால் சாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து ஜின் சொல்கிறான், உனக்கு இதெல்லாம் அவன் தான் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு லீமிங்கும், ஆமாம் அவன் தான் சொன்னான் எல்லாத்தையுமே, எல்லாமே உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு லீமிங் ஜின்கிட்ட கேட்குறா. ஜின் வந்து சொல்கிறான், நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் இப்போ சொல்லி புரிய வைக்க முடியாது, அதெல்லாம் நேரம் வரும்போது உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறான். லீமிங் சொல்கிறா, எனக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு உண்மையாகவே தெரில, பாஸ்டில் என்னோட மெமரியை பார்த்தனால கண்டுபிடிக்க முடியும், ஆனால் எனக்கு ஷாவுபாயை பார்க்கும்போது ஒரு லவ் ஃபீல் வரவே இல்லை, நான் உன்னை லவ் பண்ணேன்னா எனக்கு எதுவுமே தெரியல. அதெல்லாம் கேட்டுட்டு ஜின் சொல்கிறான், என்னோட ஹாஃப் ப்ரீடை வந்து அவங்ககிட்ட கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து லீமிங், ஆமாம் நான் வந்து கொடுக்கலான்னு தான் நினச்சேன், ஆனால் வந்து ஷாவுபாய் வேண்டான்னு சொல்லிட்டான்,
நான் அதனால நயன் டெயில் ஃபாக்ஸோட கோரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து ஜின் நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து லீமிங் கிளம்பிடுதா. இந்த கமலர் வீட்டை காட்டுறாங்க. அந்த கிரீன் கார்ட் டீமனும் லேனும் வந்து கமலர் வீட்டுக்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க மணியை அடிச்சுட்டு. அப்போ ஒரு ஆர்மி ஆஃபீஸர் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து கேட்குறான். அதுக்கு லேன் சொல்கிறான், நீங்களா, எனக்கு வந்து உங்களை நல்லாவே தெரியும். ஒரு நாள் வந்து என்னை கெட்ட போலீஸ்லேருந்து காப்பாற்றுனீங்களா, நீங்கள் தானே அது. உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் வந்து அப்போ கரெக்டாக நேரம் அமையலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த ஆர்மி ஆஃபீஸரும், அந்த ப்ரிசனில் வந்து உங்களை காப்பாற்றினே நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது கரெக்டு தான், நான் தான் அப்படின்னு சொல்கிறான். சரி இருக்கட்டும், நீங்கள் 2 பேரும் எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து லேண்ட் சொல்கிறான், நாங்கள் வந்து நேற்று நைட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தெரிஞ்சு இந்த மேன்ஷனில் வந்து ஏதோ ஒரு ஈவிலான திங் இருக்குது, அதனால தான் வந்து அதை போக்குறதுக்காண்டி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆர்மி ஆஃபீஸர் சொல்கிறான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் சென்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லேண்ட், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கமாண்டர் அந்த மாதிரி ஆளுகள்லாம் கூட்டி போயிட்டு கலரையை தோண்டி உடன் பாக்ஸஸ்லாம் எடுத்தாங்க தானே அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த டைமில் வந்து கமாண்டர் தூங்கி எழுந்துச்சி அப்போ தான் வெளியே வரான். அப்போ 3 ஆஃபீஸர்ஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி லாஸ்ட் நைட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கமாண்டர் சொல்கிறான், அப்போ சரி நீங்கள் வந்து இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். கமாண்டர் போனதுக்கப்புறம் தனியாக பேசிட்டு வரான். இந்த மாதிரி ட்ரூப்ஸ் கோஸ்ட் எதுவுமே வந்து என்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது, ரெண்டுத்தையுமே அசால்ட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தனியாக பேசிட்டு வரான். அந்த இடத்துக்கு இந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி நைட்டு வந்து ஒரு ஹார்ஸ் காணாமல் போயிட்டு அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு கமாண்டர் சொல்கிறான், ஹார்ஸ் காணாமல் போயிட்டுனா அது எங்கேயாவது ஓடி போயிருக்கும், அது எதுக்கு எனக்கு வந்து சொல்கிறதுக்கு போய் கண்டுபிடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை இது அப்படி இல்லை, இங்கே வந்து அமானுஷமாக இங்கே நிறைய நடக்குது, அதனால் வந்து நம்ம பேசாமல் ஒரு மாஸ்டர் ஏதாச்சும் வச்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்கிறான். சரி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தான். இங்கே வந்து லேனும் இந்த வீங்கா டீமன் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு கமாண்டர் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஏதோ அமானுஷமாக நடக்குது தானே, இங்கே ஏதோ ஒரு ஈவில் இருக்குது, நாங்கள் வந்து இதை பிடிக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அது கமாண்டரும், என்னது ஈவிலா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெத்தனமாக இருக்கிறான். கிட்ட போயிட்டு சொல்கிறான் லேன், நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான். அது கமாண்டர், நான் வந்து உங்களை எப்போ காப்பாற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி நான் உங்களை காப்பாற்றினேன், இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு வந்து அந்த கிரீன் கார்ட் டீமன் சொல்கிறான், நான் தான் வந்து எங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த கமாண்டர் வந்து சொல்கிறான், கேர்ள் ஃப்ரெண்டா, நீங்கள் வந்து டீமன் ஹங் பண்ண என்ன ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஹங் பண்ணுறதுக்கு அப்படின்னு அதுக்கு லேன் சொல்கிறான், நீங்கள் வந்து இவ சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, இவ ரொம்ப பொய் சொல்கிறா, எப்போவுமே டீமன் ஹண்டருக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்னு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கிரீன் கார்ட் டீமன், நான் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்லியிருந்தான். அந்த ஆர்மி ஆஃபீஸர் வந்து வெளியே 2 பேரையும் அனுப்பியிருந்தான். இப்போ கமாண்டர் வந்து அந்த 3 ஒய்ஃபோட இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த 3 ஒய்ஃப் சாப்பிடாம இருக்காங்க. அப்போ வந்து கமாண்டர் சொல்கிறான், இந்த மாதிரி சாப்பிடுங்க, எதுக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த 3 ஒய்ஃப்ல வந்து ஒரு ஒய்ஃப் சொல்கிறா, இந்த மாதிரி எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு இப்போல்லாம் உடம்பே சரியில்லை, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. அது குனுட்டின்னு சொல்கிறா, எனக்கு வந்து ரொம்ப கோல்டாக ஃபீல் ஆகுது, நீங்களே தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் கிட்ட கையை தொட்டு பார்க்கா. கமாண்டர் டென்ஷன் ஆகிட்டு சொல்கிறா, நீங்கள் இந்த மாதிரி நிறுத்துறீங்களா, கோஸ்ட் பற்றி பேசாதீங்க ஃபஸ்ட்டு, எப்போ பார்த்தாலும் கோஸ்ட்டுன்ட்டு, உங்களுக்குலாம் என்னென்ன ஆச்சு, நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றதுனா எனக்கும் சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கமாண்டர் கிளம்பி போயிருந்தான். அப்போ அந்த கமாண்டர் வந்து மேன்ஷனுக்கு வெளியே போகிறான். அப்போ வந்து ஒரு பொண்ணு அங்கே ஃபவுண்டன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பார்த்துட்டு, நீ யார், நீ எங்கள் வீட்டில் தான் வேலை பார்க்குறோம்ல, நான் உன்னை முன்னாடி பார்த்ததே இல்லையே, நீங்கள் என்ன தண்ணி குடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கான். நீங்கள் வந்து என்னை நினச்சி பயப்பட வேண்டாம், உங்களோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு, என் பேரா, என் பேர் வந்து வேன் அப்படின்னு சொல்கிறா. வேணா, நல்ல பேர் தான், சரி நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவள் வந்து அமைதியாகவே இருக்கா. இன்னைக்கு கமெண்ட்ரு சொல்கிறான், இங்கே பாருங்க, நீங்கள் வந்து எவ்வளோ அழகா க்யூட்டாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் ஃபேஸில் கைகள்லாம் இந்த குளிர்னால ரொம்ப கோல்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ்லாம் செவந்து போயிருக்கு, நீங்கள் வந்து பேசாமல் வீட்டுக்குள்ளே வாங்க, உங்களுக்கு நல்லா சாப்பாடெலாம் தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டரை வந்து அப்படியே அந்த பொண்ணை வந்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறான். அந்த கமாண்டர் அந்த பொண்ணை வந்து அவன் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ரூமுக்கு கூப்பிட்டு போய் இந்த மாதிரி வந்து மிஸ்பிஹேவ் பண்ணவுமே அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் என்னை வந்து சாப்பிட தானே கூப்பிட்டு வந்தீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து சாப்பிட்லாம், உங்களுக்கு நிறைய நான் நகையும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, இங்கே தூங்குற நேரமா, ஆனால் எனக்கு தூக்கமே வரல
அப்படின்னு சொல்கிறா. கமலனை வந்து ஹக் பண்ண வரவுமே அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க, எனக்கு வந்து இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல ஒரு அடி குடுத்துருதா. அப்ப அந்த கமாண்டர் சொல்றான், நீ அடிக்கிறதுக்கு வந்து யாருக்குமே தைரியம் இல்ல. உனக்கு ஆனா எவ்ளோ தில்லு இருந்தா நீ என்னைய அடிப்ப. அடி அடின்னு அடிக்கிறா. அந்த பொண்ணு கேட்குறா அடிச்சுட்டு, இப்போ ஒத்துக்கிறியா? நீ வந்து என்ட்ட தோத்துட்ட. நீ ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவனும், ஆமா, ஆமா அப்படின்னு சொல்றா. தப்பா நடந்துப்பியா? அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்குறா. இல்ல நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நான் வந்து உங்களை எதுவும் பண்ண மாட்டேன். நானும் எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்டர் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும், ஆனா எனக்கு இப்போ பசிக்குதே அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த கமெண்டர், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்து என் சர்வெண்ட் கூப்பிட்டு நல்லா உங்களுக்காண்டி சமைக்க சொல்றேன் அப்படின்னு சொல்றான். சாப்பாடு ரெடி பண்ணி அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டான் கமாண்டர். அவள் வந்து வேக வேகமாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ கமாண்டர் சொல்கிறான், பொறுமையாகவே சாப்பாடுங்க, ஏன்னா வந்து கிச்சனில் நிறைய சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அதெல்லாம் கேட்காம எல்லாத்தையுமே வந்து ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு வந்து காலி பண்ணிடுதா. கமாண்டரே பார்க்கா, என்னடா இவ இவ்வளோ சாப்பிட்றாளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். கமாண்டர் சொல்கிறான், நீங்கள் நீ அடிக்கும்போதே நினச்சேன் நீங்கள் நிறைய சாப்பிட்டு ஸ்ட்ரென்த்தாக தான் இருப்பீங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் இவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உங்களுக்கு வந்து சாப்பாடுலாம் பிடிச்சிருந்துச்சி போல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, உங்களுக்கு என்ன என் மேலே கோவமாக இருக்கா? நான் வந்து அவ்வளோ வந்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன்ட்டு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து கமாண்டர், ஸோ வந்து இதெல்லாம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறான். வந்து எனக்கு இந்த சாப்பாடுலாம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வந்து இந்த பொண்ணு சொல்கிறா. இங்கே அப்படியே கமாண்டரோட மேன்ஷனுக்கு வெளியே காட்டுறாங்க. அங்கே க்ரீன் கலர் க்ரீன் டீமனும் லேனுமே ஒன்றும் போகாமல் அங்கே ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. வந்து இந்த க்ரீன் கலர் டீமன்ட்ட கேட்குறான், என்ன பார்க்குற, ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு கேட்கும்போது இந்த க்ரீன் கலர் டீமன், இல்லை எதுவுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக நடக்கலை, எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறா. அது க்ரீன் கலர் டீமன் சொல்கிறா, இவ்வளோ டைம் ஆயிடுச்சு அந்த டீமன் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அது க்ரீன் கலர் டீமன் சொல்கிறா, எல்லா டீமன்ஸுமே தப்பு பண்ணும் அப்படிலாம் கிடையாது, உனக்கு ஏதாவது ஸ்மெல் அடிக்கா அப்படின்னு கேட்குறா. இல்லை டீமன் ஸ்மெல் எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு லேன் சொல்கிறான். இங்கே லீமிங் காட்டுறாங்க. லீமிங் வந்து காட்டில் ஒரு டீமன் துரத்தி போயிட்டுருக்கா. அந்த டீமன் வந்து கேட்குறா, நம்ம உனக்கு 9 ஃபாக்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது 9 ஃபாக்ஸா, சரி அப்போ கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி இந்த டீமன் சொல்லுதா. உடனே வந்து லீமிங் வந்து கிட்ட போகிறா. கிட்ட போகும்போது அந்த டீமன் அட்டாக் பண்ண மாதிரி வரவும் ஜின் வந்து அந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக காப்பாற்றிடுதான். அப்போ வந்து ஜின் சொல்கிறான், நீ எதுக்கு கூட நடந்துக்கிறா, 9 ஃபாக்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் தானே கேட்குறா அப்படின்னு சொல்லுவா. அந்த டீமன் சொல்றா, 9 ஃபாக்ஸா, 9 ஃபாக்ஸ் வந்து ஒரு டெய்லுமே ஒரு 100 இயர்ஸ் கல்டிவேட்க்கு அப்புறம் தான் அது வளரும். ஒரு 9 ஃபாக்ஸ்க்கு வந்து 900 இயர்ஸ் ஆகும் அது 9 டெய்லுமே வளர்றதுக்கு. அதுவும் இல்லாமல் எந்த ஃபாக்ஸுமே வந்து அவ்வளோ வருஷம் உயிரும் வாழாது. எதுக்குன்னா டீமன் கேட்சர் வந்து 9 ஃபாக்ஸு டீமன்ஸ் எது இருந்தாலும் கொண்டுருவாங்க. அது லக்கு தப்பிச்சாலுமே அது அவ்வளோ வருஷம் வாழ்றது வந்து டவுட்டு தான். 9 ஃபாக்ஸ் தான் வேணும்னு நினச்சின்னா உனக்கான நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், அதை வந்து மறந்துடுங்க, ஏன்னா அது வந்து கண்டிப்பாக கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பிடுது. அந்த டீமன் போனதுக்கப்புறம் லீமி கேட்குறா, சின்ன பார்த்து நீ எதுக்கு இங்கே வந்த, நீ எதுனாலும் காரணம் சொல்லிக்குவானா, எனக்கு உன்ட்ட ஒரு சீல் கூட இல்லை, அதுவும் இல்லாமல் இப்போ உன்ட்ட வந்து உன்னோட ஸ்கில்ஸ் மட்டும்தான் இருக்குது, உனக்கு என்ன தைரியம்னா நீ இப்படி வெளியே வந்திருப்ப. இங்கே ஷாவ்பாய் காட்டுறாங்க. ஷாவ்பாய் வந்து எல்லா சீனுமே அவன் கையில் தான் இருக்குது. அவன் அதில் வந்து பவர்ஸ்லாம் வந்து அவன் எடுத்துகிட்ருக்கான் அவனுக்கு. அப்போ அந்த ஜெனரல் வந்துட்டு சொல்கிறான், இந்த மாதிரி லீமிங் இப்போ 9 ஃபாக்ஸை தேட போயிருக்காங்க, கூட ஜின்னுமே தேடிட்டு தான் இருக்கான். ஆனால் ஜின் வந்து நம்ம தடுப்பான்னு நினச்சோம், ஆனால் வந்து தடுக்கலை அவன். ஷாபாய் சொல்கிறான், நம்ம வந்து லீமிங் மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது, நம்ம வேறு ஏதாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஆர்டரை வந்து நீ வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறான். நானா வந்து ரொம்ப நேரம் கழிச்சு வந்து கேலரிக்கு வரா. உடனே ஜின் கேட்குறான் பார்த்துட்டு, நானா நீ எதுக்கு ஃப்ரெண்டு வழியாக வராமல் எதுக்கு இப்படி ஏறி குதிச்சு வர அப்படின்னு சொல்லும்போது நானா சொல்கிறா, உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லைலா, நான் வந்து ஃப்ரெண்டோட வந்தாமல் நீங்கள் டோரை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், நானே உள்ளே வந்துடுவேன், இப்பயும் உனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நானே வந்து உள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு ஜின் சொல்கிறாங்க, இப்போ எனக்கு எல்லாமே ரெக்கவர் ஆகிட்டு ஃபுல்லாகவே. ஓ அப்படியா, சரி நான் வந்து உனக்காண்டி சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானா சொல்கிறா. சரி வாங்க, நான் வந்து ஃபிஷ் சூப் கொண்டு வந்திருக்கேன், அதை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. நானா வந்து அந்த சூப்பரான ட்விஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்கா, இந்த மாதிரி இப்போலாம் சிக்கன் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வேறு சிக்கன் சூப்பெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே, அதுவும் இல்லாமல் சிக்கன் எல்லாம் இப்போ காணாமல் போகுது. கமாண்டரை காட்டுறாங்க. கமாண்டரை வந்து சாப்பிட்றதுக்காண்டி வரான். அப்போ எல்லா ஒய்ஃப்ஸும் சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துருக்காங்க. அப்போ கமாண்டர் சொல்கிறான், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்னொரு ஒய்ஃப் வந்து எந்திரிச்சு, இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரெஷர்லாம் கொண்டு வந்தீங்களா, என்னாச்சு என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு வர நீங்கள் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க பேங்கிள் கொண்டு வருவேன்ட்டு. அது கமாண்டர் சொல்லலாம்,
ஆனால் உங்கள்கிட்ட நிறைய பேங்கிள்ஸ் தான் இருக்குல்ல, அப்புறம் என்ன பேங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறான். உடனே இன்னொரு ஒய்ஃப் வந்து அழுறா. உடனே அவள் கேட்குறான் கமாண்டர், இப்போ உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு வந்து ஒய்ஃப் சொல்கிறா, இல்லை நான் வந்து சொல்லி உங்களையும் கஷ்டப்படுத்த விரும்பலை, சரி பரவாயில்ல சொல்கிறேன். என்னோட அம்மாவுக்கு வந்து இப்போ ரொம்ப உடம்பு முடியல, நான் எங்கே இருக்கேன், நான் இங்கேருந்து எங்கள் அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கமாண்டர் சொல்கிறான், உனக்கு அப்படி வீட்டுக்கு போகணும்னா வீட்டுக்கு போ, எதுக்கு என் உயிரை போட்டு வாங்குற, இனிமேல் சாப்பிட கூட விட மாட்டேக்க அப்படின்னு சொல்கிறா. எனக்கு அந்த ஒய்ஃப் சொல்கிறா, இல்லை நான் வீட்டுக்கு போகிற அது விஷயம் கிடையாது, இப்போ ரொம்ப எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதுவும் இல்லாமல் இப்போ வர எங்கள்கிட்ட ரொம்ப காசாகும்னு சொல்கிறாங்க. அதுக்கு கமாண்டரும், சரி சரி அழாத, நான் வேணா உனக்கு வந்து காசு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீ வந்து உங்கள் அம்மாவை பார்க்க போ அப்படின்னு சொல்கிறா. நீ இன்னொரு ஒய்ஃப் வந்து ஒரு மாதிரி முழிக்கும். இனி கேட்குறான் கமாண்டர், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த ஒய்ஃபு, கமாண்டர் எனக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான், அவன் இப்போ மிலிட்ரி அகாடமிக்கு போகணுன்னு ஆசைப்பட்றான், ஆனால் வந்து அங்கே செலக்ட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க அவன் ரொம்ப குட்டியாக இருக்கான்ட்டு, அதனால் வந்து அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தான் ஆர்மியோட சப்போர்ட் இருக்குல்ல, பேசாமல் ஆர்மியில் வந்து நீங்கள் சேர்த்து விட்டுருலாம்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃப் வந்து சொல்கிறா. இன்னும் இந்த கமெண்ட் வந்து கோவப்பட்டு, 3 எப்போவுமே இப்படி தான், அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கமெண்டே கோவப்பட்டு போயிருந்தான். அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு வந்து எதையோ தேடிட்டு இருக்கா வெளியே. அப்போ வந்து ஒரு தவளையை பார்க்குறா. தவளையை பார்த்துட்டு தவளையை வந்து பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த 3 ஒய்ஃபுமே பேசிட்டு வராங்க இந்த மாதிரி, அவன் வந்து குளிக்கவே மாட்டான் கமாண்டரு, அவன் மேலே கிட்ட போனாலே ரொம்ப ஸ்மெல் அடிக்கும், அதுவும் இல்லாமல் அவன் சாக்ஸும் ரொம்ப, அந்த சாக்ஸில் அவ்வளோ ஹோல்ஸ் இருக்கும், அதனால அவன் சாக்ஸ் வந்து மாற்றாமல் அதே சாக்ஸை இன்னும் போட்டுட்ருக்கான், அவ்வளோ கஞ்சக்காரன் அவன். பொண்ணு வந்து பார்த்துட்டு, நீங்கள் எப்படி கமெண்ட் எப்படி தப்பாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவளையை தூக்கி அவங்க மேலே வந்து போட்டுருதா. அவன் திரும்பியுமே சண்டைக்கு வருமே வந்து அவள் கோவப்பட்டு அடிச்சிடுதா 3 பேரையுமே. இங்கே வந்து லீமிங் காட்டுறாங்க. லீமிங் வந்து காட்டில் இன்னுமே 98 தான் தேடிட்டு இருக்கா. அப்போம்போது ஒரு பொண்ணு கோழி விற்கிறவன் வந்து துரத்திட்டு வாரான். துரத்திட்டு வந்தவன் சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்து வச்சுருந்த கோழி என் கையில் கொடு, என்கிட்ட எங்கே திருடிட்டு போகிறேன், நான் கஷ்டப்பட்டு மார்க்கெட்டில் வாங்கினது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்கா. அந்த இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்க லீமிங் வந்து கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நானும் இந்த கோழியை வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அந்த கோழி வந்து அவளே வாங்கிக்கிறா. வாங்கிட்டு சொல்கிறா, அதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த அந்த பொண்ணு சொல்கிற, பொண்ணு வந்து நம்ம முன்னாடி ஃபாக்ஸ் டீமன் வச்சுக்கலாம், ஆனால் அது பொண்ணு ஒரு ஃபாக்ஸ் டீமன் தான். அந்த ஃபாக்ஸ் டீமன்ட்ட வந்து சொல்கிறா, நம்ம நீ இந்த கோழியை வந்து வச்சுக்கோ, இனிமேல் நல்லா திருடாத அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணும் சொல்கிறா, சரி அடுத்தவங்கள்ட்ட இருந்து நீ வந்து காசு கொடுக்காம அந்த எடுத்த அது பேர் வந்து திருட்டுன்னு அர்த்தம், திருடுறது வந்து ரொம்ப தப்பு, இந்த மாதிரி உனக்கு 9 ஃபாக்ஸ் வச்சு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதை கேட்டதுமே அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி தயங்கிட்டு, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறா. லீமிங் அந்த ஃபாக்ஸ் டீமோட இருக்க இடத்துக்கு வந்து ஒரு பையன் வரான். அந்த பையன் வந்து அந்த ஃபாக்ஸ் டீமோட அண்ணன். அவன் சொல்கிறான், நீ எங்கே போன, அதுவும் இல்லாமல் நீ இப்போலாம் வெளியே ரொம்ப சுற்றிட்டு இருக்க, அது ரொம்ப ஆபத்து, யாராச்சும் இங்கே ட்ராப்லாம் வச்சுருப்பாங்க ஃபாரஸ்ட்டில், ஏதாச்சும் உனக்கு நடந்துருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் இனிமேல் வந்து எங்கேயுமே தனியாக போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அவங்க அண்ணன் வந்து கேட்குறா, என்ன நீ திருப்பி சிக்கன் ஏதாச்சும் எடுத்து வந்திருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபாக்ஸ் டீமன் சொல்லுதா, இல்லை அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாக்ஸ் டீமன் சொல்கிறா. நீ வந்து அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டையாட்டா. சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் போகிறத வந்து லீவிங் ஃபாலோ பண்ணிட்டு தான் போகிறா. ஒரு இடத்துலேருந்து பார்த்துட்ருக்கா என்ன நடக்குதுன்ட்டு. அப்போது வந்து அவங்க அண்ணன் சமைச்சு கொண்டு வராங்க சிக்கனை. சிக்கனை பார்த்ததுமே பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாக்ஸ் டீமன் சொல்கிறா. இந்த மாதிரி நீ சாப்பிடு, நமக்கு அது ரொம்ப பிடிக்குமே, இல்லை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க அண்ணா வந்து சொல்கிறான், இனிமேல் நீ வந்து சிக்கனை திருடவே கூடாது அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை இந்த இது வந்து நான் திருடலை, இதெல்லாம் அந்த அக்கா தான் எனக்கு வந்து கிஃப்டாக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு லீமிங்கை தான் பற்றி இப்போ சொல்கிறா இவ. ஆனால் எனக்கே நினச்சா ஒரு மாதிரியா இருக்குது, ஏன்னா ஒரு பொண்ணு திருடி இப்போ நான் சாப்பிட்டுட்ருக்கேன் ஒரு பையனா, நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த ஃபாக்ஸ் டீமன் வந்து சிரிச்சுட்டு அப்படியே கீழே குனிஞ்சு அப்படியே படுத்து வலி இருக்கிற மாதிரி நடிக்கிறா. உடனே அவங்க அண்ணன் கேட்குறான், என்னாச்சு உனக்கு ரொம்ப வயிறு வலிக்கா, என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறா அவங்க அண்ணன். அதுக்கு வந்து அவள் ஃபாக்ஸ் டீமன் பிடிச்சிட்டு, இல்லை எனக்கு வந்து திருப்பி அந்த வியாதி வந்துட்டு போல, நம்ம பரம்பரைக்கே வந்து வரும் அது. அவங்க அண்ணன், என்னாச்சு ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணே
எனக்கு வந்து நான் சின்ன வயசுல இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, சிக்கனை வந்து நைட் டைமில் திருடி சாப்பிட்டா தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருப்போம், இல்லாட்டினா நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம். என்ன நீ இப்போலாம் வந்து பொய் சொல்ல கூட நல்லா கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லுதா. அதுக்கு வந்து அவ சொல்கிறா, இல்லை நான் பொய் சொல்லலை, எனக்கு வந்து பசிக்கும் போது நான் ரொம்ப வீக் ஆயிடுவேன் தான், எனக்கு வந்து வயிறுலாம் வலிக்கும், என்னால் மூச்சு விட முடியாது, சரி வா நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த ஃபாக்ஸ் டீமன் சொல்லுதா. அதுக்கு வந்து அவங்க என்ன, சரி இனிமேல் நீ வந்து லூஸ்தனமாக பேசாத சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து லீமிங் நோட் பண்ணிட்டு இருக்கா. இந்த கமாண்டரை விட்டு திருப்பி காட்டுறாங்க. அப்போ கமாண்டர் கேட்குறான், நீ எதுக்காண்டி வந்து என்னோட 3 வருஷமே அடிச்ச அப்படின்னு கேட்கும்போது அந்த லேடி வந்து சொல்கிறா, உங்களை பற்றி தப்பாக பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது கமாண்டர் கேட்கான், அப்படி என்ன தப்பாக பேசினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை நீங்கள் வந்து குளிக்கவே மாட்டீங்களா, அவங்க மேலே ரொம்ப நாறுமா, அதுவும் இல்லாமல் உங்கள் சாக்ஸும் ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்குமா, நீங்கள் வந்து புதுசு கூட வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டோடனே கமாண்டர் வந்து டென்ஷன் ஆகிட்டு சொல்கிறான், இல்லை இதெல்லாம் வந்து உண்மை கிடையாது, இதெல்லாம் அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை எனக்கு வந்து அதை நினச்சி கவலை இல்லை, எனக்கு வந்து நீங்கள் நல்லா சாப்பாடு கொடுக்கீங்க, அது இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறீங்க, அதனால் நான் வந்து ரொம்ப தப்பாக பேசினா நான் வந்து கேள்வி கேட்க தான் செய்வேன். கமாண்டர் கிட்ட போய்ட்டு சொல்கிறான், அவங்களுக்கா நீ பிடிக்காது போல, ஆனால் உனக்கு வந்து நீ அப்படி கிடையாது, நீங்கள் வந்து எனக்கு நிறைய சாப்பாடுலாம் கொடுக்கீங்க, அதனால தான் நான் வந்து உங்களுக்காண்டி ரீபே பண்ணுறதுக்காண்டி தான் நான் உங்கள் சப்போர்ட்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே கமாண்டர், இல்லை ஒரு நிமிஷம் நீ அங்கேயே நில்லு, அப்படி யாருமே இங்கேருந்து போக சொல்லலை, நீ வந்து இங்கேருந்து போகாத, நான் வேணா அந்த 3 பேரையும் வந்து டிவோர்ஸ் கொடுத்துடுறேன், நான் வந்து ரொம்ப வருஷமாக ஒன்றா தான் வாழ்ந்திருக்கேன், கஷ்டமாக தான் எனக்கு இருக்கும், இருந்தாலுமே வந்து எனக்கு நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறா, நீங்கள் அப்படின்னா டிவோர்ஸ்லாம் கொடுக்க வேண்டாம். இது கமாண்டர் சொல்கிறான், நீ ரொம்ப ஜெலஸ் ஆகுற போல அப்படின்னு கேட்கும்போது அவள் வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அது கமாண்டர், நீ ரொம்ப நல்ல பொண்ணு வேன், நான் வந்து முடிவு எடுத்துட்டேன், இன்னிலேருந்து உன் கூட தான் இருக்க போகிறேன், இது உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணும், ஓகே தான், சரி எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் போய் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நான் தேடி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது கமாண்டர், இது திருப்பியும் பசிக்கா. அந்த 3 வயசுமே வந்து ஒன்றா இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. கமாண்டருக்கு என்னதான் ஆச்சு, அவளுக்கு வந்து நம்ம சரியான பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும், நம்மளை வந்து எப்படி போட்டு அடிச்சிட்டா, உண்மையாக அந்த அடிலாம் ரொம்ப வலிக்குது, நான் வந்து கேள்விப்பட்டேன் கமாண்டர் வந்து அந்த பொண்ணை எங்கேருந்து கண்டுபிடிச்சி தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஒருவேளை அந்த பொண்ணு நம்மளுக்கு 4th ஒய்ஃப் கூட வரலாம். கரெக்டாக கமாண்டர் வந்து வாரான். கமாண்டர் பார்த்ததுமே, எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க, அவங்கள நீங்கள் எப்படி விட்டு வைக்கலாம், என்னை போட்டு எப்படி அடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், என் முகத்தில் எவ்வளோ காயம் இருக்குது பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி பேச வந்து ஃபஸ்ட் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் சொல்கிறான். அப்போ வந்து ஒரு ஒய்ஃப் வச்சு சொல்கிறா, நான் வந்து உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன், ரொம்ப நாள் ஆச்சுன்னா நம்ம 2 பேரும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு மடியிலேருந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அதை கமாண்டர் வந்து கேட்குறான், 3 வருஷம் பார்த்தோம், இந்த மாதிரி நான் வந்து வாரில் செத்து போயிட்டோம்னா என் கூட சேர்ந்து நீங்களும் இறந்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் கமாண்டர். அதை கேட்டோன்னே இந்த 3 ஒய்ஃபுமே ஷாக் ஆகிட்டு, என்னது நீங்கள் வந்து வாரில் இறந்தீங்கன்னா நான் வந்து உங்க கூட சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஷாபாய் ஜெனரல்கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி என்னோடய ஆர்டரை வந்து பாஸ் பண்ணு, லீமிங்கை நம்பியே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் வந்து யாரை வந்து மென்ஷன் பண்ணுறான்னு தெரில. அதுவும் இல்லாமல் இப்போ அந்த டீமன் வந்து கமாண்டர் வீட்டில் தான் இருக்கா, பொண்ணு கெட்டப்பில். இதை வந்து தெரிஞ்சுட்டு கமாண்டர் என்ன ரியாக்ட் பண்ண போகிறான்னு தெரில. லீமிங் வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து போயிருப்பா. அப்போ வந்து ஒரு ஃபாக்ஸ் டீமனை பார்த்துருப்பா. அந்த ஃபாக்ஸ் டீமன்ட்ட கூட கேட்டிருப்பா, நீ தான் 9 ஃபாக்ஸுங்கிறது பார்த்துருக்கியான்ட்டு. அதுக்கு அந்த ஃபாக்ஸ் வந்து தயங்கியிருக்கும். சரி ஒருவேளை அதுதான் ஃபாக்ஸ் டீமனா, இல்லை அது வந்து உண்மையாகவே ஒரு 9 ஃபாக்ஸா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் வந்து எந்த ஒரு வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கதை வந்து உங்களுக்கு புரியும். ஓகே பாய் குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.